வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள் 2014 காலை 5:30 மணிக்கு வழங்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு. கடந்த சில நாட்களாக இலங்கைக்கு அண்மையில் வளிமண்டலத்தில் காணப்பட்ட வளிமண்டல குழப்பமானது நேற்று 5ஆம் தேதி காலை தாளமுக பிரதேசமாக வலுவடைந்தது. அது இலங்கைக்கு மேற்காக தற்போதும் காணப்படுகிறது. பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அத்துடன் மேற்கு, சப்ரகமுவா, தெற்கு, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் பொழுது காற்று சற்று பலமானதாக வீசும். கடல் பிராந்தியங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இந்த தாளமுக்க பிரதேசம் உருவாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள மேக கூட்டங்களின் அதிகரிப்பினால் புத்தளம் முதல் கொழும்பு, காலியூடான மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். முள்ளிவாய்க்கால் துயரத்தை நினைவு கூர்வதை தடுக்கும் நோக்கில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு திடீர் மூடு விழா. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் எந்தவித காரணங்களும் இல்லாது மூடப்படுகிறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பல்கலைக்கழக செயற்பாடுகள் அனைத்தும் இடம்பெற மாட்டாது என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்துடன் குறித்த தேதிக்கு முன்னதாக பல்கலை விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களும் வெளியேற்றப்பட வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் தினம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி தமிழர்கள் மத்தியில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமையால் யாழ் பல்கலையிலும் நினைவு கூறலாம் என்ற காரணத்தினால் இவ்வாறான விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கலாம் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறே கடந்த மாவீரர் தினத்திலும் காலவரையற்ற விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெறுகை பகுதி தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் சுற்றி வளைப்பு. திருகோணமலை வெறுகை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கல்லடி, புனையடி மற்றும் வாழைத்தோட்டம் ஆகிய பகுதிகள் இன்று காலை ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டு தீவிர தேடுதல் இடம்பெற்றுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. இன்று காலை 6 மணி அளவில் இச்சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறித்த பகுதிக்குள் அரசு உத்தியோகத்தர்களோ அல்லது ஏனையோர்களோ உட்செல்லவோ வெளிச்செல்லவோ அனுமதிக்கப்படவில்லை. சுற்றிவளைப்பு தேடுதலின் போது குறித்த பகுதியில் வசிக்கும் 15 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் கல்லடியில் உள்ள மலை நீலியம்மன் கோயில் பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர். இவ்வாறு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் கல்லடி பகுதியை சேர்ந்த பலர் மேலதிக விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மன்னாரில் இடம்பெற இருந்த பட்டதாரிகளுக்கான ஆவண பரிசீலனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மன்னாரில் இன்றைய தினம் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த பட்டதாரிகளின் மேன்முறையீட்டு ஆவண பரிசீலனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழின் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நந்தினி ஸ்டான்லி டிமேல் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் பட்டதாரிகளை உள்வாங்கும் பொருட்டு 30/3/2012 முன் பட்டம் பெற்றவர்களின் ஆவண பரிசீலனை இன்றைய தினம் இடம்பெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த ஆவண பரிசீலனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நந்தினி ஸ்டான்லி டிமேல் தெரிவித்தார். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளரினால் தெரிவிக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமையவே குறித்த ஆவண பரிசீலனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நந்தினி ஸ்டான்லி டிமேல் மேலும் தெரிவித்தார். சர்வதேச தொடர்புகளை கொண்டுள்ள 13 இஸ்லாமிய அமைப்புகள் இலங்கை தீவில் செயற்பட்டு வருகின்றன. அமெரிக்க ரகசிய ஆவணம். கொழும்பு நகரில் கடும் போக்குடைய 4 அடிப்படைவாத அமைப்புகள் இயங்கி வருவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ரகசிய ஆவணம் ஒன்றின் மூலம் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தூதரகத்தில் விசாரணை அதிகாரியாக பணியாற்றிய M.I. காதர் என்பவர் இந்த அமைப்புகள் பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் ரகசியமான ஆவணத்தின் அடிப்படையில் சர்வதேச தொடர்புகளை கொண்டுள்ள 13 இஸ்லாமிய அமைப்புகள் இலங்கை தீவில் செயற்பட்டு வருகின்றன. மிகவும் ரகசியமானது என்ற தலைப்பிட்டு இந்த ரகசிய தகவல்கள் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்து ராஜாங்க திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. திருமலையில் ஒசாமா என்ற அமைப்பு செயற்பட்டு வருவதாகவும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரியான அலெக்ஸ் மூர் இந்த தகவலை அமெரிக்க அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ளார். தமிழ் ஸ்ரீலங்கா இளைஞர்களை ராணுவத்தினர் சுட்டுக் கொள்கின்றார்கள். 5 அகதிகள் புலர் சிறையில் அடைப்பு. தமிழர் விடுதலைக்காய் போராடிய போராளி அமைப்பான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் உருவாகி வருவதாக கருதி தமிழ் இளைஞர்களை பிடித்து சென்று ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் சுட்டுக் கொள்வதாக அகதிகளாக தமிழகம் சென்றவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். தமிழீழத்தில் இருந்து கடல் வழியாக படகு மூலம் தமிழ்நாட்டிற்கு சென்ற தமிழ் அகதிகளில் சிலர் அங்கிருந்து வெளியாகும் ஒரு தமிழ் தினசரி செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியின் போதே அவர்கள் கண்ணீர் மல்க மேற்கண்டவாறு தெரிவித்தனர். இவர்களில் அகதியாக வந்த சுதாகரன் கூறியதாவது: இலங்கை தீவின் முல்லைத்தீவில் முள்ளிய வலையில் குடும்பத்தோடு வசித்து வந்தேன். மீண்டும் விடுதலை புலிகள் இயக்கம் உருவாகி வருவதாக கடந்த சில மாதங்களாக ஸ்ரீலங்கா அரசு கூறி வருகிறது.
அங்குள்ள தமிழ் இளைஞர்களை விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என கூறி ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்கின்றார்கள். ராணுவ முகாம்களில் அடைத்து வைத்து அவர்களை சித்திரவதை செய்கின்றனர். இலங்கையில் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 1996 ஆண்டில் இருந்து 2002 ஆண்டு வரை நான் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து வந்துள்ளேன். ஆனால் எனக்கு திருமணமான பிறகு இயக்கத்திலிருந்து வெளியேறிவிட்டேன். சுட்டுக் கொள்கிறார்கள். அங்கு போர் முடிவுக்கு வந்த பின் விடுதலை புலிகள் இயக்கம் இல்லை. இதை ஸ்ரீலங்கா அரசும் பலமுறை உறுதிப்படுத்தி உள்ளது. ஆனால் புதிதாக இப்போது இயக்கம் உருவாகி வருவதாக கூறி பொய்யான காரணங்களை கூறி தமிழ் இளைஞர்களை நிம்மதியாக வாழவிடாமல் பிடித்து கொண்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 3 தமிழ் இளைஞர்களை விசாரணை என்ற பெயரில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் அழைத்து சென்று சுட்டுக் கொண்டு விட்டனர். தமிழ் இளைஞர்கள் அங்கு வாழவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. என் மனைவி குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று என் உயிருக்கு பயந்து படகோட்டிக்கு ரூபாய் 1,20,000 பணம் கொடுத்து இங்கு வந்துவிட்டேன். இவ்வாறு கண்ணீர் மல்க கூறினார். தனிநபராக அகதியாக வந்துள்ள முல்லைத்தீவை சேர்ந்த தவேந்திரன் கூறியதாவது: இலங்கை தீவில் முல்லைத்தீவில் குடும்பத்தோடு தங்கியிருந்து வந்தேன். வாகன சாரதியாக வேலை பார்த்தேன். ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் விசாரணைக்காக அழைத்து சென்று 1 வருடத்திற்கு மேலாக முகாமில் அடைத்து சித்திரவதை செய்து அதன் பிறகு விடுவித்தனர். இப்போதும் பலமுறை விசாரணைக்கு வருமாறு தொந்தரவு கொடுப்பதுடன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகள் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக இருந்து வருகின்றன. அரசுக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் செயல்பட்டு வருகிறது. இதுவும் ஸ்ரீலங்கா அரசுக்கு தமிழ் மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் தமிழ் மக்களை நிம்மதியாக வாழ விடாமல் கெடுபிடி செய்கின்றனர். வடக்கு மாகாணத்தில் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தும் அவரை செயல்பட விடாமல் ஸ்ரீலங்கா அரசு ஒரு பொம்மையாகவே வைத்துள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடன் சீனா, பாகிஸ்தான் நாடுகளை சேர்ந்தவர்கள் பலரை பார்த்துள்ளேன். அவர்கள் அந்த நாட்டு ராணுவத்தினரா என்பது பற்றி தெரியாது. அவர்கள் ராணுவ சீருடை அணியாமல் சாதாரண உடை அணிந்து வந்தனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கடுபடியால் நாங்கள் இப்போது அங்கிருந்து அகதிகளாக வந்துள்ளோம். எங்களைப் போல் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்துக்கு வருவார்கள். இவ்வாறு அவர் கூறினார். அகதிகளாக தமிழீழம் சென்ற 5 தமிழீழ தமிழர்கள் மீது வழக்கு பதிவு, புலம் சிறையில் அடைப்பு. இலங்கையில் இருந்து அகதிகளாக வந்த 5 தமிழர்கள் மீது கடவுச்சீட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் மீண்டும் தொடங்கியுள்ள ராணுவ கெடுபிடிகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் தமிழர்கள் தவித்து வருகின்றனர். இதனால் இலங்கையை விட்டு முறையான அனுமதியுடன் வெளிநாடுகளுக்கு செல்ல முயலும் தமிழர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறை கைது செய்து வருகின்றனர். அதனால் சட்டவிரோதமான முறைகளில் உயிரை பணயம் வைத்து தமிழர்கள் இலங்கையை விட்டு வெளியேறி வருகின்றனர். அதில் பெரும்பகுதி தமிழர்கள் கனடா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற மேலை நாடுகளுக்கு செல்வதையே விரும்புகின்றனர். அவ்வாறு செல்ல முயல்பவர்களில் பலர் ஸ்ரீலங்கா கடற்படையினரிடம் சிக்கிக் கொள்கின்றனர். இன்னும் சிலர் இயற்கை சீற்றங்களில் சிக்கி உயிரிழக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை தமிழீழம் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து 3 ஆண்கள், 2 பெண்கள், 5 குழந்தைகள் உட்பட 10 பேர் தனுஷ்கோடி, அரிச்சல் முனை பகுதிக்கு அகதிகளாக சென்றனர். தமிழக காவல்துறையிடம் சரணடைந்த இவர்களிடம் நேற்று இரவு வரை மத்திய மாநில புலனாய்வு பிரிவு காவல்துறை விசாரணை நடத்தினர். விசாரணை முடிந்த நிலையில் அகதிகளாக வந்தவர்களில் குழந்தைகளை தவிர எஞ்சிய 5 பேர் மீது பாஸ்போர்ட் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அகதிகள் தயாபரன், உதயகலா, தவேந்திரன், கணேஷ், சுதாகர், ரமேகா ஆகியவரை காவல்துறை ராமேஸ்வரம் நீதிமன்றில் நேற்று இரவு ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்தப்பட்ட 5 பேரையும் இம்மாதம் 19ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு நீதிபதி சரவணகுமார் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அகதிகள் அனைவரும் சென்னை புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இலங்கை அரசு தமிழ் அமைப்புகள் மீது விதித்துள்ள தடையினை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் இலங்கையில் இருந்து அடைக்கலம் தேடி அகதிகளாக வந்தவர்கள் மீது கடவுச்சீட்டு வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையின் நடவடிக்கைக்கு நாம் தமிழர் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் கண் இளங்கோ கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பால் நாடாளுமன்றம் விரைவில் பணயம் வைக்கப்படும். வீரவன்சர் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் திட்டம் ஒன்றை ஸ்ரீலங்கா நபர் முன்னெடுத்தார். கூட்டமைப்பால் நாடாளுமன்றம் விரைவில் பணயம் வைக்கப்படும். வீரவன்சர் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இணைந்து எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தை பணயமாக எடுப்பதற்கான சாத்தியம் தோன்றியிருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணி எதிர்வு குரல் விடுத்துள்ளது. கொழும்பு சுகவதாச மைதானத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய சுதந்திர முன்னணியின் 2வது பேரவை கூட்டத்தின் போதே அமைச்சர் விமல் வீரவன்ச இந்த கருத்தை முன்வைத்தார். மேலும் கசினோ போன்ற சூதாட்டம் மற்றும் துர்செயல்கள் உள்ளடங்கும் வகையில் எந்தவொரு முதலீடுகளும் வரி சலுகை வழங்கப்படக்கூடாது என்பது உள்ளிட்ட 12 பிரேரணைகள் தேசிய சுதந்திர முன்னணியினால் நிறைவேற்றப்பட்டிருந்தது.
இதேவேளை அரசியலமைப்புக்கு புறம்பாக பிரிவினைவாத கருத்துக்களை பரப்பி வரும் பல்வேறு இயக்கங்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தராதரம் பாராது சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அந்த பிரேரணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ஒன்றை ஸ்ரீலங்கா நபர் முன்னெடுத்தார். இந்தியாவின் 2 முக்கிய கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ஒன்றை சகீர் உசைன் என்ற ஸ்ரீலங்கா நபர் முன்னெடுத்து வந்ததாக தமிழக காவல்துறையினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ISI உளவு பிரிவின் சார்பில் இலங்கையின் கண்டியை சேர்ந்த சகீர் உசைன் கடமையாற்றி வந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் தமிழக காவல்துறையினர் அண்மையில் அவரை கைது செய்தனர். சந்தேக நபரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்த அனுமதி அளிக்குமாறு காவல்துறையினர் நீதவானிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் மாநிலங்களான கொச்சி மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுத்து வந்ததாக காவல்துறையினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறித்த 2 கடற்படை தளங்கள் பற்றிய தகவல்களை சகீர் உசைன் திரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. துணி வர்த்தகர் என்ற போர்வையில் சகீர் பல தடவைகள் இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த 6 மாத காலத்தில் மட்டும் 20 தடவைகள் சகீர் இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதேவேளை பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளது. இரு ஸ்ரீலங்கா காவல்துறை கடத்தல், ஒருவர் சுட்டுக்கொலை. தம்புளை குருநாகல் வீதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த 2 போக்குவரத்து தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை இனம் தெரியாத குழு ஒன்றினால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளனர். இவர்களில் ஒருவரின் சடலம் அருகேயுள்ள காட்டுப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. மற்றவர் படுகாயமடைந்திருக்கின்றார். நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ள இச்சம்பவம் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த கடத்தல் கொலையின் பின்னணி உடனடியாக தெரியவில்லை. காவல்துறை தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். நன்றி, வணக்கம். ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, 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 தனி தேசம் காண போரிடு என்று கூறுதே, தனி தேசம் காண போரிடு என்று கூறுதே, ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே, ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. 27 கார்த்திகை 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 27 ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே, ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே கூறுதே. தேசம்தானே மாவீரராகத்தானே, தேசம்தானே மாவீரராகத்தானே, மானத்தோடு நாம் இங்கு வாழத்தானே, மானத்தோடு நாம் இங்கு வாழத்தானே, வீரம் தானே நேராகி மோதத்தானே, பூவி போராலே வானம் கூட தேசம் ஆனதடா, கடல் நீரெங்கும் நாம் தானடா, பூவி போராலே வானம் கூட தேசம் ஆனதடா, கடல் நீரெங்கும் நாம் தானடா.
நீரெங்கும் நாம் தானடா. கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 கார்த்திகை 27 ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்று கூறுதே. ஒளி தீபம் தான் தேசம் போல தோணுதே, தனி தேசம் காண போரிடு என்றே